ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூப் தமிழா. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைரமிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணுங்கிறது தாங்க. இதை பற்றி நான் இன்ட்ரோ கொடுக்குறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை, மூவ்ஸும் சொல்லித்தரதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸி தான். வெறும் ஒரே ஒரு ஃபார்முலா படித்தாலே போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த ஃபார்முலாவும் நம்ம 3x3 பாதி யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ பைரமிக்ஸ் சால்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன். இதுக்கு இன்ட்ரோ கொடுக்குறது பெருசாக ஒன்றும் இல்லைனாலும் மூவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இது இப்படி மூவ் பண்ணால் ரைட்டுன்னு அர்த்தம். ரைட் இன்வர்ஸ். அதே மாதிரி லெஃப்ட் இன்வர்ஸ். அதே மாதிரி இது அப். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூவ்ஸும் கற்றுக்கிட்டாச்சுது. ஸோ ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ண போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளூ கலர் சைடு தான் சால்வ் பண்ணுவோம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 எட்ஜஸ் 3 கார்னர்ஸ் கொண்டு வரும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த கார்னர், அப்புறம் 3 சென்டர்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ணிடுவோம் ப்ளூ கலர் மட்டும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகலாம். ப்ளூ கலர் கார்னர்ஸ் 3 கார்னர்ஸ் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு கார்னர் இருக்குது, இந்த பக்கமாக ஒரு கார்னர் இருக்குது, இங்கே ஒரு கார்னர் இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் ஒரே சைடுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி இங்கே கொண்டு வந்துட்டேன், இந்த பக்கமும் சுற்றி கொண்டு வந்துட்டேன். ஸோ 3 கார்னர்ஸும் ஒரே சைடுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கார்னர்ஸ் ஒரே சைடு கொண்டு வந்துட்டோங்கிறதுனால அடுத்து என்ன பண்ணுவோம், சென்டர் சால்வ் பண்ணுவோம். ஸோ 3 சென்டர் சால்வ் பண்ணுவோம். அதுக்கு எப்படி, ரொம்ப ஈஸி தான். இப்படி நீங்கள் சுற்றிட்டே இருந்தீங்கனாலே ஒரு இடத்துல சென்டர் வந்துடும் கரெக்டாக. நீங்கள் திருப்பி மேலே உள்ளதை மட்டும் மாற்றி வச்சுட்டா போதும். இந்த பக்கம் சென்டருக்கு அதே மாதிரி இப்படி சுற்றுங்க, சென்டர் வந்துடுச்சு. திருப்பி மாற்றி வச்சிட்டேன். திருப்பி இந்த பக்கத்துக்கு சுற்றிட்டே இருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்துடுச்சு. திருப்பி ப்ளூ கலர் சரி பண்ணியாச்சுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம 3 கார்னர் சால்வ் பண்ணியிருப்போம், 3 சென்டர் சால்வ் பண்ணியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் சைடில் இருக்க மீதி 3 எட்ஜஸ் கொண்டு வரது தான், நார்மல் எட்ஜஸ் கொண்டு வரது தான். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப ஈஸி தான். நம்ம ஆக்சுவலாக இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளூ கலர் தரையில் இருக்க மாதிரி, அதாவது அடியில் இருக்க மாதிரி வச்சிரும். அடியில் வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல ப்ளூ அண்ட் ரெட் ஆல்ரெடி சால்வ் ஆகி தான் இருக்குது. இந்த இடத்துல ப்ளூ அண்ட் எல்லோ வரணும். ஸோ ப்ளூ அண்ட் எல்லோவுக்கு தேடுவோம். இந்த இடத்துல இருக்குது ப்ளூ அண்ட் எல்லோ. ஸோ நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ திருப்பி இந்த இடத்துல ப்ளூ அண்ட் எல்லோ கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்க ப்ளூ அண்ட் எல்லோ இங்கே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்க சைடில் ப்ளூ கலர் தெரியக்கூடாது. ஸோ இப்படி மாற்றி வச்சுட்டேன் நான். ஸோ இப்படி மாற்றி வச்சதுக்கப்புறமேட்டு நான் இங்கேருந்து இங்கே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ளூ நமக்கு லெஃப்டில் இருக்குங்கிறதுனால இந்த பக்கம் தான் மூவ் பண்ணுறேன், அப்போ தான் இது கலையாதுங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது நமக்கு லெஃப்டில் இருக்கனால இந்த பக்கம் மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் மாற்றிட்டு அதை அப்படியே இந்த ப்ளூவை இங்கே கொண்டு வந்துடுறேன். திருப்பி இப்படி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் எல்லோ சால்வ் ஆயிடுச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதே மாதிரி இந்த பக்கம் ப்ளூ அண்ட் க்ரீன் சேர்க்கணும். ஸோ ப்ளூ அண்ட் க்ரீன்னா இந்த பக்கம் இருக்குது. ஸோ ப்ளூ அண்ட் க்ரீன் இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து நம்ம ஃபேஸ் பண்ணி ப்ளூ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இருக்கனால நான் இப்படி கொண்டு போகிறேன் ரைட் சைடுக்கு. இப்போ என்ன பண்ணோம், ப்ளூ அண்ட் க்ரீன் இங்கே கொண்டு வரணும். நமக்கு ரைட் சைடில் இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடு ஒரு தடவை மூவ் பண்ணிவிட்டு ப்ளூவை கரெக்டாக வச்சுட்டு திருப்பி கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சைடு ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டெப்பில். வாங்க அடுத்த ஸ்டெப் போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே இருக்க சென்டர் இப்போ வந்து நம்ம ப்ளூ கலர் சால்வ் பண்ணிட்டோம், கீழே இருக்க ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோங்கிறனால இந்த சென்டர் கரெக்டாக கொண்டு வரணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். திருப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தானாகவே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கரெக்டாக வந்துடுச்சு, இப்போயும் ரெட் கலர் கரெக்டாக வந்துடும், மீதி எல்லா சைடும் கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு சைடு சால்வ் பண்ணிங்கனாலே அதே மாதிரி டாப்பும் அதே மாதிரி பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் மேட்ச் பண்ணிட்டோம், இங்கே ரெட் கலர், இங்கே எல்லோ கலர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 2 எட்ஜஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 எட்ஜஸை கரெக்டாக இந்த பக்கமும் ரெட்டு கொண்டு வந்துட்டா என்டையர் பைரமிக்ஸும் சால்வ் ஆயிரும். பட் ஆனால் ஸ்ட்ரைட்டாக அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கதா மேட்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எப்படி கொண்டு வரேன்னா, இந்த பக்கம் ரெட் இருந்துச்சுன்னா இந்த பக்கமும் ரெட்டே தான் இருக்கணுங்கிற மாதிரி கொண்டு வர போகிறேன். இந்த பக்கம் எல்லோனா இந்த பக்கமும் எல்லோ தான் இருக்கணும், இந்த பக்கம் ரெட்னா இந்த பக்கம் ரெட்டு தான் இருக்கணும். ஸோ அது மாதிரி அதுக்கு ஈஸியான ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு வந்து ரைட்டில் கீழே கொண்டு வருவோம், லெஃப்ட்டை கீழே கொண்டு வருவோம், ரைட்டை மேலே கொண்டு போவோம், திருப்பி லெஃப்ட்டை மேலே கொண்டு போவோம். இப்போ ப்ளூ வெளியே வந்துடுச்சுது. ஸோ ப்ளூ வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபேஸ் பண்ணாமல் இருக்க வச்சுட்டு, நமக்கு ரைட்டில் ப்ளூ இருக்கனால திருப்பி ப்ளூவை கொண்டு போய் இங்கே சேர்க்க போகிறேன். இன்னும் அது மாதிரி கரெக்டாக 2 ரெட்டும் வரல ஒரே இடத்துல. ஸோ திருப்பி பண்ணுவோம் அதே ஸ்டெப்பே. ஃபஸ்ட்டு ரைட்டில் கீழே இறக்குவோம், லெஃப்ட்டை கீழே இறக்குவோம், ரைட்டை மேலே ஏற்றுவோம், லெஃப்ட்டை மேலே ஏற்றுவோம். இப்போ என்ன ஆச்சுது, ப்ளூ திருப்பி வெளியே வந்துடுச்சு. ஸோ திருப்பி ப்ளூவோட சென்டரை திருப்பி கீழே கொண்டு போக போகிறேன். ஸ்க்ரீன் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கனால சைடில் கொண்டு போயிட்டு, நமக்கு ரைட்டில் இருக்கனால லெஃப்ட் சைட் ஃப்ரீயாக மூவ் பண்ணி ப்ளூவை திருப்பி கொண்டு போய் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்டையர் பைரமிக்ஸும் சால்வ் ஆயிடுச்சுது. ஆனால் யூஸ்வலாக இப்படி சால்வ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து கலைஞ்சிருக்கலாம். ஸோ உங்களில் சில பேருக்கு இந்த சிச்சுவேஷனில் கலைஞ்சி இருக்கும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் சில பேருக்கு இப்போ உங்கள் பிரமிங்ஸ் பார்க்க இப்படி இருக்கலாம். ஸோ எல்லோ 2 சைடு இருக்கும், க்ரீன் 2ம் கரெக்டாக இருக்கும், ரெட் 2ம் கரெக்டாக கொண்டு வந்திருப்போம். ஆனால் என்ன பிரச்சனை, கரெக்டான சைடில் இல்லை இந்த ரெட் கலர் 2ம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைரமிக்ஸை இப்படி மேலேருந்து வச்சு பார்ப்போம். மேலேருந்து வச்சு பார்க்குறப்போ ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுவோம், இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ கரெக்டான இருக்கிற இடத்துல வச்சுட்டு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் கரெக்டாக வருது. ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் சில சிச்சுவேஷன்ஸில் கரெக்டாக வரலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் கரெக்டாக வருது. பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறேன், கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான சைடில் வச்சுட்டு நம்ம ரைட் அப், ரைட் இன்வர்ஸ் அப், ரைட் அப் அப், ரைட் இன்வர்ஸ் அப் அப்படின்னு 3x3 ரூபிக்ஸ் கியூபில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ அதே ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். என்ன, அங்கே வந்து 2 தடவை அப் பண்ணுவோம், இங்கே வந்து அப் பண்ண மாட்டோம், ஒரு தடவை தான் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து இப்படி கிளாக் வைஸில் சேர்க்கணுன்னா அந்த ஃபார்முலாவில் அப் வர இடத்துலலாம் அப் இன்வர்ஸ்ன்னு வரும். ஸோ நான் இப்போ வந்து கிளாக் வைஸில் சேர்க்கணுன்றதுனால அந்த ஃபார்முலா போடுறேன். ரைட் அப் இன்வர்ஸ், ரைட் இன்வர்ஸ், அப் இன்வர்ஸ், ரைட் அப் இன்வர்ஸ், ரைட் இன்வர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைரமிக்ஸ் சால்வ் ஆயிடுச்சு. இதுவே ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றினா சால்வ் ஆகிற மாதிரினா என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கியூபில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா மட்டும்தான் மீதி சைடு கரெக்டாக வருது. ஸோ இந்த பக்கத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வச்சுட்டு அதே 3x3 ஃபாலோ பண்ண ஃபார்மில் தான் ரைட் அப்,
ரைட் இன்வர்ஸ் அப் ரைட், ஆனால் ஒரு தடவை தான் அப் ரைட் இன்வர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம Pyraminx சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து ஒரு Pyraminx எப்படி சால்வ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய கியூப் சால்வ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம கியூப் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.